தமிழ்நாடு பாஜகவைச் சேர்ந்த சில முக்கிய விவகாரங்களைப் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் இந்த கூட்டத்தை நடத்தினார்கள். இதன் பின்னணி, அண்ணாமலை இலண்டனில் இருந்து திரும்பும் வரை அவர் வருவதை காத்திருக்காமல் பாஜக கட்சியின் கோர் கமிட்டி கூட்டம் சென்னையில் நடந்தது. அண்ணாமலையின் லண்டன் பயணம் மற்றும் வருகை. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 3 மாத படிப்பிற்காக லண்டனுக்கு சென்றார். அவரது படிப்பு நவம்பர் 23 தேதி முடிவடைகிறது. அண்ணாமலையின் படிப்பு முடிவடைந்தாலும் அவர் தனது குடும்பத்தினருடன் லண்டனில் மேலும் 1 வாரம் கழித்து நவம்பர் இறுதியில் மட்டுமே சென்னை திரும்புவார். இதனால் இவரின் குடும்பத்தினருடன் லண்டனில் சுற்றுப்பார்க்கும் திட்டம் மற்றும் அவரது வருகைக்கு முன் பாஜக கோர் கமிட்டி கூட்டம் சென்னையில் நடந்தது. இது அண்ணாமலையின் வருகையை காத்திருக்காமல் நடைபெற்று உள்ள ஒரு முக்கியமான கூட்டமாக அமைந்தது. பாஜக கோர் கமிட்டி கூட்டம். இந்த கூட்டம் சென்னையில் உள்ள கமல் ஆலயத்தில் நடந்தது. இதில் பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதன் முக்கிய நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான திட்டங்களை வலுப்படுத்துவது, அக்கட்சியின் உள்ளே உள்ள பணிகள் மற்றும் பாஜக எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்துவது. பாஜக முன்னணியில் திமுக, அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் கட்சிகள் என பலர் அரசியல் வகுப்புகளை பரிமாறிக்கொண்டிருப்பதால் பாஜக கூட அதே முறையில் தன் கொள்கைகள் மற்றும் தேர்தல் திட்டங்களை பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருந்தது. இதற்காக இந்த கோர் கமிட்டி கூட்டம் நடத்தப்பட்டது. அண்ணாமலை எடுக்கும் நடவடிக்கைகள். அண்ணாமலையின் வருகையின் பின்னர் அவர் கட்சியில் சில மாற்றங்களை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கட்சியில் சரிவர செயல்படாத நிர்வாகிகளை பதவிகளில் இருந்து நீக்குவது மற்றும் 70% மாவட்ட தலைவர்களுக்கு பதிலாக தனது ஆதரவாளர்களை நியமிப்பது என்கிற திட்டத்தை முன்வைத்துள்ளார். இவை அவரின் கட்சியின் செயல்பாடு மற்றும் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் முயற்சிகள் என பார்க்கப்படுகின்றன. மேலும் பாஜக தேசிய தலைமைக்கு அவர் இதை அனுமதி பெற்றுள்ளாரா என்பதும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக மாற்றம் மற்றும் தலைமை பதவி குறித்து கேள்விகள். இந்த கூட்டத்தின் போது பாஜக நிர்வாகிகள் மற்றும் மூத்த தலைவர்கள் அண்ணாமலையிடம், நீங்கள் திரும்பியதும் மாநில நிர்வாகத்தில் மாற்றம் இருக்கின்றதா என்ற கேள்வி கேட்டனர். அதற்கு அண்ணாமலை சிரித்து பதிலளித்து, என்னை மாற்ற முடியாது என்று டெல்லி வரை சிலர் முயற்சித்துள்ளனர். ஆனால் அந்த விவகாரம் பழைய கதை. கட்சித் தலைமை எனக்கு சில முக்கிய பணி வழங்கியுள்ளார்கள் என்று பதிலளித்தார். சமூக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள். பாஜக கோர் கமிட்டி கூட்டத்தில் திமுக, அதிமுக, விஜயின் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக கூட்டணிகள் மற்றும் கட்சியினரின் இடையே உள்ள அரசியல் போராட்டங்கள் பற்றி பேசப்பட்டன. இந்த கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் எதிர்க்கட்சிகளை மட்டுமே விமர்சிக்க வேண்டும் என்று முன்னிலை எடுத்து திமுக மற்றும் அதன் கூட்டணிகளை இலக்காக கொண்டனர். அதே நேரத்தில் விஜயின் புதிய கட்சி மற்றும் அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று கூறியதால் இதில் ஒரு சிக்கலான நிலை ஏற்பட்டது. கூட்டணி விவகாரங்கள் மற்றும் சிக்கல்கள். பாஜக நிர்வாகிகளுக்கு கூட்டணி கட்சிகளுடன் எந்த ஒரு நம்பிக்கையோ அல்லது உறவு ஏற்படுத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜயின் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான திடம்செயல் திட்டத்தை எடுக்கவில்லை, மேலும் அவர்களுடன் எந்தவொரு கூட்டணியும் ஏற்படும் என்று நம்பியிருக்கவில்லை. இந்த நிலைமையில் பாஜக மேலிடத்தில் உள்நாட்டு அரசியல் நிலவரம் எப்படி மாறும் என்பது பற்றிய சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் பாஜக தரப்பில் மேல் மட்டத்தில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி சூழ்ந்துள்ளது. இது பாஜக தலைமையில் நடைபெறும் உள் அரசியல் நிகழ்வுகளுக்கும் மேலிட முடிவுகளுக்கும் கடுமையான பரிசீலனைகள் நடைபெறுவதை குறிக்கின்றது. இந்த புதிய பரிமாணங்கள் மற்றும் திட்டங்கள் பாஜக எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றன. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.